தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட, உங்கள் வாழ்க்கையோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சகல பிரயாசத்தினாலும், ஆங்கிலத்திலே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இன் ஆல் ஹார்ட் ஒர்க் தேர் இஸ் அ ப்ராஃபிட், இன் லூஸ் டாக்கிங் தேர் இஸ் பாவர்ட்டி. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டுங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சில பேர் பாருங்க, வாய் சவுடாளுக்கு அளவே இருக்காது, பேசிக்கிட்டே இருப்பான். நமக்கு தோணும், இவன்லாம் என்னத்துக்கு தான் பேசுகிறான்னே தெரியாது. பாஸ்டர், நான் இப்படி பண்ணிட்டேன்னா அப்படி 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 பண்ணிடுவேன், அவ்வளோதான். நாளையிலேருந்து வேலைக்கு போயிடுவேன், நாளைக்கு அதை செஞ்சுருவேன், எல்லாமே எனக்கு கிடச்சிரும். நான் இப்படி பண்ணிட்டேன்னா இதெல்லாமே எனக்கு கிடச்சிரும், இது வந்துடும், இது போயிடும். வாய் 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 லூஸ் டாக்கிங், பேசிக்கிட்டே இருப்பான், தொணன்ட்டு. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். அவனால் ஒரு வேலை நடக்காது. வாழ்க்கையில் நானும் பார்க்குறேன், சரி அட்லீஸ்ட் அவன் கொஞ்சம் சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான், நல்லா இருப்பான் அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 நாள் கழித்து நம்ம அவனை போய் கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஃபஸ்ட் அந்த வேலையை எனக்கு கொடுக்கவே இல்லை, அவங்க இந்த வேலையை இன்னொருத்தன் எடுத்துட்டான், இன்னொருத்தன் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். மற்றவனை பழி போடுவானே தவிர இவனால் தன்னை நிதானித்து பார்க்கக்கூடிய எண்ணமே இல்லை. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இன் ஆல் ஹார்ட் ஒர்க்கிங், சகல பிரயாசத்தினாலும். அது தமிழில் நமக்கு இப்படி சகல பிரயாசத்தினாலுன்னு போட்டிருக்கு. ஆனால் அதை அப்படியே நீங்கள் லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா, அவனுடைய கடின உழைப்பினால். ஆமாங்க, ஒரு காரியத்தை செய்யணும்னா கடின உழைப்பு வேணும், தூக்கத்தை சகிக்கணும், நேரம் பார்க்காம ஓடணும், தனக்கு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், உபயோகப்படுத்திக்கிடணும். போய் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது சோம்பேறி. நிறைய பேருடைய வாழ்க்கை சோம்பேறித்தனத்திலேயே போயிடுது. சோம்பல் உன்னை தூங்கி விழ பண்ணும், வாயை தான் பேச வைக்குமே தவிர உனக்கு உன் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. பாருங்க, அவன் கடன் பிரச்சனையில் அப்படியே தான் உட்காந்துருப்பான், வாழ்க்கையின் தரத்தில் உயர்த்தப்பட்டிருக்க மாட்டான். அவன் சம்பாத்தியம் அதிலேயே தான் இருக்கும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கடைசியில் எங்கே வந்து நிற்பானா, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை பாஸ்டர், கர்த்தர் எனக்கு எதுவுமே கொடுக்கல பாஸ்டர். இந்த வருஷ வாக்கு தத்தத்திலே கர்த்தர் கொடுத்துட்டாரு, துறவை நீ வெட்ட வேண்டியது உன் வேலைப்பா. வாக்குவாதம் பண்ணினாலும், துரத்தினாலும், தூர்த்து போட்டாலும், உன்னை உடைச்சாலும், அடித்தாலும், பிடிச்சாலும் துறவை வெட்ட வேண்டியது உன் வேலை. ஈசாக்கு துறவை வெட்டிக்கிட்டே இருந்தான். துறவை வெட்டிக்கிட்டே இருந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீரூற்ற கொடுத்துட்டே இருந்தார். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. அவனுடைய கடின உழைப்பினாலே அந்த இடத்துல கர்த்தர் நீரூற்ற கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீரூற்ற கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், பிரயோஜனத்தினால பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் கடின உழைப்பினால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா எதையும் பார்க்காம நீங்கள் ஓடணும், யாரையும் பார்க்காம நீங்கள் ஓடணும், நேரத்தை பார்க்காம நீங்கள் ஓடணும். எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறீர்களோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கரங்களில் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கும். சோம்பலாக இருக்காதீங்க, லூஸ் டாக்கிங் வேணாம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு 4 பேரை பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்து பேசி, அங்கேயே மாவு அரைச்சிக்கிட்டு, அதிலேயே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணி சகல பிரயாசத்தினாலும் உன் ஜெபத்தினால பிரயோஜனம் உண்டுப்பா. ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் நேரத்தை கொடு, ஆலயத்தில் வந்து உட்காரு, கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக்கோ, பணிந்துக்கொள், கர்த்தரை ஆராதி. இவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. பேசிக்கிட்டே உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத, பேசிக்கிட்டே உன் கடின உழைப்பை வேஸ்ட் பண்ணிடாத, பேசிக்கிட்டே உன் வருமானங்களை வேஸ்ட் பண்ணிடாத. உங்கள் வாழ்க்கையின் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக கடின உழைப்பை போடுங்க, சகல பிரயாசத்தை போடுங்க. அதனால் நிச்சயமாய் பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. there is a profit in loose talking. There is only the poverty.
வாழ்க்கையில் வாயை உழப்பி 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 அதில் வெறும் வெறும் வறுமை இருக்குது, வெறும் வறுமை இருக்குது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களால் இயன்ற காரியத்தை முழு மனதோடு முழு பலத்தோடு செய்யுங்க. கர்த்தரை ஆராதித்தாலும், உங்கள் வேலையை செஞ்சாலும், என்ன காரியங்களை நடத்தினாலும் உங்கள் முழு இருதயம், முழு பலன், முழு ஆத்துமா அவர்களோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மையை, பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடு. கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உடைய இரத்தத்தினால எங்களுடைய குடும்பங்களை வேலி அடைக்க, உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து சகல கடின உழைப்புகளை நிமித்தமாய் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம்தான் தரும்னு சொன்னது போல பேச்சை கம்மி பண்ண உதவி செய்யுங்க. கடினமாய் ஓட உதவி செய்யுங்க. லூஸ் டாக்கிங் வேண்டாம்ப்பா. உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகத்தை செய்யுங்க. கூட இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், கடின உழைப்பை போடுங்க, சகல பிரயாசத்தையும் போடுங்க. நிச்சயமாய் பலனை பார்ப்பாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். வெறும் உதடின் பேச்சு மாத்திரம் இருக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்து போவாய். அது உனக்கு பிரயோஜனமாயிராது. அது உன் வாழ்க்கையில் வறுமையை மாத்திரம் கொடுக்கும். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண உதவி செய்வார். God bless you.